ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம விழா ஆட போகிறோம் கிராணி. ஆனால் இந்த வாட்டி நம்ம கிறிஸ்மஸ் மோடில் ஆட போகிறோம். ஏன்னா நம்ம போன வாட்டி ஹலோவின் மோடில் ஆடி அசிங்கமாக தோற்றோம். அதனால் ஹலோவினுக்கு ஆப்போசிட் கிறிஸ்மஸ். அதனால் இப்போ நம்ம கிறிஸ்மஸில் போயிட்டு எல்லாத்தையும் வச்சாச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு அதே மாதிரி உள்ளே போயிட்டு பின்னாடி ஏதோ கிளம்ப வேறு நிற்கிறான்டா. ஓகே, நம்ம இப்போ கேமுக்குள்ள வரும் கைஸ். பின்னாடி யார் நிற்கிறான்னு தெரில கைஸ். டே ஒன். இந்த வாட்டியே நம்ம அசிங்க தான் தோக்க போகிறோம், இல்லை தோக்க மாட்டோம். என்னதுடா இது, வீடே ஒரு மாதிரியே இருக்கு. நல்லா நான் அப்படியே சொல்லிடுறேன்டா. ஒருத்தன் பேசும்போது இன்னொருத்தன் பேசாதீங்க, ஒரு மாதிரி கச்சன்னு கேட்குது. ஏய் இது கொஞ்சம் நில்லு. இங்கே பாரு நில்றா. எவனாச்சும் வரானான்னு பார்க்கலாம். டே ஹலோவின் ஈவெண்ட் மாதிரி ஒன்றுமே வரலடா. ஹலோவின் ஈவெண்ட்டில் ஏதோ ஒரு எலும்பு குடிலாம் ஓடி வந்தது. ஆமாம், நம்ம அப்படியே போயிட்டு இன்னைக்கு ஜெயிப்போம். நம்ம கூட இன்னொரு நம்பர் ஜாயின் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும். ஷார்ட் கன்னோட பார்ட்டிங் இருக்குது. இந்த ரூம் மட்டும் கலர் அடிக்கலடா. ஆமாம், பின்ன மூளை கலர் அடிக்குது. நீ நான் காசு தரேன். கரெக்டாக ட்ராயர்லாம் ஓப்பன் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏய், இந்த ட்ராயர்லாம் ஒன்றும் இருக்காதுடா, வேஸ்டா. டே பிச்சைக்கார கிராணி நாய் நல்லா அந்த மாதிரிலாம் பேசுகிறேன். கிராணிக்கு மரியாதை கொடுறேன். எவ்வளோ பெரிய பாட்டி அது. டீ சமைக்க தெரியாத பாட்டிடா. சமைக்க சொன்னால் நம்ம தாண்டா போட்டி சாவடிக்கும். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ கீழே போய் கன் பார்ட்டெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு கன் உருவாக்கணும். ஏய் கிராணி, இந்த மாதிரி சாவடிக்கலாமா? உள்ளே போட்டு சஃபகேட் பண்ணி. கிராணி வருது. ஏன்டா நீ ஓப்பனா நின்னுக்கோ. கிராணி வருது. ஓப்பனா நின்னுக்கோ ப்ரோ. கிராணி வருது. உள்ள சவுண்டு போடலையா? அதுவே தான் வந்துதா. சவுண்டு போட்டு. ஏன்டா அது உள்ள போனா நம்ம வச்சு அடிச்சிருக்கலாமே. செத்துருக்கோம். அதுவும் இது என்னடா செத்துருக்காது, அது சஃபகேட் ஆயிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அடிச்சு படுத்துருக்கோம். 1 மினிட்டுக்கு படுக்கும்டா. இதே கன் ஷாட் அடிச்சா 1 minute 30 seconds. என்னது இது? கிஃப்ட் கல்லுடா. கிஃப்ட்டா गाइस, நம்மளுக்கு gift கச்சிச்சு. ஏய் ஸ்னோமேன் கிட்ட போ. ஸ்னோமேன் கிட்ட போ. என்ன ஏய் சை டி பாம்புடா அது. டேய் அது பாம்புடா. தெரியாம வேஸ்ட் பண்ணிட்டேன்டா பாம்ப. டேய் அங்க ஏதோ டேபிள்ல இருக்கு பாரு. ஏய் பிக்சர் செட் பண்ணா என்ன நடக்கும்? நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாள் கிடைக்கும். கிராணி வந்து கொஞ்சம் நல்லா அந்த பிக்சரை பார்த்தா அது மனசு மாறிடும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துரும் நம்மளுக்கு. அப்படியா? ஆமாம், அப்படிதான். ஏய் அப்ப நான் ஓகே. ஐயோ செத்தவன் மாறா. அந்த ட்ராப் பண்ண மூளை இருக்குடா. அதுக்கு ட்ராப்பை பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரி கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீட் ரன் பண்ணிட்டோம். இங்கே ஒருத்தர் வந்து கைஸ் இங்கே வந்துட்டு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு கைஸ் இதை நம்ம முடிகிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு கிராணி அடிச்சு நாக் அவுட் பண்ண போகிறோம். கிராணி அதுக்கு முன்னாடி ஒன்றை நாக் அவுட் பண்ணிடும். கீழே கையில் பார்த்துறியா அவ்வளோ பெரிய பேட்டு, கிரிக்கெட் பேட்டு. பேஸ் பால்ரா, அது கிரிக்கெட்டு கிடையாது. பேஸ்பால் விளையாடுறதுக்காக பேட் வச்சிருக்கிறது. நம்ம மண்டையை பழந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஏன்னா அவங்க இங்கே இப்போ தட்டி விட்டேன். எனக்கு தெரிஞ்சது ஓடி வரும். எங்கே இருக்கு? வருதுடா கிராணி. ஓகே கைஸ், இப்போ நம்ம திருப்பி மேலே போயிட்டு இங்கே ஒரு பெயிண்டிங் பீஸ் பார்த்தா அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். திருப்பி அடிச்சு வெக்கமாக நம்ம சாக போகிறோம். எல்லா பெயிண்டிங் பீஸையும் செட் பண்ணி எக்ஸ்ட்ரா நாள் தரமா இது தெரியாதுடா. யார் அந்த கிழவன்? என்னதாச்சு? கிளட்டி பையன் சை என்ன பண்ணா? திடீர்னு ஒருத்தன் குடுன்னு காலாண்டு ஓடி வந்து நின்னான்டா. டே அடிச்சானா? இல்லை எதுவும் பண்ணல, அப்படியே வந்து பார்த்துட்டு போயிட்டான். போய் கிராணிட்ட போய் சொல்ல போறான். கிராணி ஏய் அது அவனோட பேர பிள்ளையா இருக்கும்டா. பாட்டி இங்க ஒருத்தருங்க ஏதோ பண்ணா, அவனை போட்டு அடிங்க. டேய் அவ்வளோ அசிங்கமெல்லாம் இருக்காது. டேய் நம்ம கன் பார்ட் இன்னொன்று மூணாவது எங்கே இருக்குன்னு தெரியல, போய் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிங்க, நான் பார்க்கலப்பா. எனக்கு கன் பார்ட் கச்சிச்சுரா. யாரை முதல்ல போட போறான்? அந்த குட்டி சாத்தானே கிராணியா? கிராணிடா. குட்டி சாத்தானா அடிக்க முடியாது பாஸ், அந்த எலும்பு கூடு மாதிரியே. அப்படி இருந்ததுன்னா நம்ம தான் முதல்ல அடிச்சிருப்போம். அப்படி இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். நம்மள தான் அது முதல்ல அடிச்சிருக்கோம். வீடுடா. வீட்டுக்குள்ளே வீட்டு வச்சிருக்குதுடா.
என்னடா 2 2டா. 2 டேய் டேய் கிளம்ப வரான்டா. கிராணி வருதுடா. கிளட்டு போயில. டேய் தட்டி விட்டுருச்சு அது என்கிட்ட இருந்து. அப்புறம் நீ போடலையா? போடலடா, தட்டி விடுதுடா என் கையில இருந்து. ஓகே கிராணி எங்க வருது? கிராணி வருது பாரு. அங்க ஏதோ இருக்கு. அங்க என்னடா இருந்துச்சு நீ பாத்தியாடா? யாரா இவன்? கிளட்டு போய் கிளப்பையா செயின் கட்டி எடுத்துருவான். கன் பார்ட் இருக்கு. கன்னு செய்வோமா? கன்னு செஞ்சுதான் எல்லாம் செத்துடும். இங்கே எது இருக்குடா? என்ன வராது? கிரேக்கன் வீல். ஓகே 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 ஓகே. ஸ்பீட் ரன் பண்ணு. ஸ்பீட் ரன். ஆமாம், செயின் கட்டர் வச்சு தான் நீங்கள் கட் பண்ணோம். டேய் என்னடா பண்ணுறீங்க? கட் பண்ண. ஓகே 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 ஓகே. நம்ம வேகமாக இப்போ ஸ்பீட் ரன் பண்ணுறோம் கைஸ். நம்ம 10 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக 10 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக முடிக்கணும் கைஸ். ஸ்பீட் ரன் பண்ணுவோம். அப்படியே இந்த பில்லை தள்ளி விட்டு இது இங்கே போயிட்டு உட்காந்துருவோம். உட்காந்து உள்ள போகிறோம். எதுக்குடா இந்த சீவரெல்லாம் போறீங்க? அவ்வளோ பச்சை பச்சையா நல்லாவே இல்லை. மொத்தம் பாரு. என்ன பார்த்தா? அங்கே எதுவும் இருக்கா? ஓகே, பிளே ஹவுஸோட போன்றா அது கியர். பிளே ஹவுஸில் போடுவோமே அந்த கியர்ரா. ஓகே ஓகே ஓகே. தட்டி விட்டுட்டு இங்கே வந்து பார்ப்போம். இது இப்போ கோஜோ மாதிரி நம்ம இப்போ சாவடிக்கும். எப்படி? அது முதல்ல அந்த பிரெயின் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை எடுக்கணும்னா அது கீழே தானே இருக்குது. சீவரண்டை எங்கே இருக்கும் அது? தெரிலடா. கொஞ்சம் சைலண்டாடுறா. கொஞ்சம் குரூஷியல் மூமெண்ட்ஸாக இருக்குது. பெயிண்டிங் இங்கே தூக்கி போடு. அங்கே போடு. எங்கே போடு? ஆடா என்னடா இது? முன்னாடி போடு. போயிடுச்சு. பெயிண்டிங் பீச்சோட கிராணி இங்கே நிற்கிதுடா. அவ்வளோ சவுண்டு போட்டல. டபுள் சவுண்டு. அதுவும் இது டபுள் ட்ரிபிள். ஆமாம். நம்ம கிலவா இன்னொரு பெயிண்டிங் முடிச்சிட்டோமா? இன்னும் ஒரு பீஸ் எங்கே இருக்கு? நம்ம இங்கே பார்த்தோம்ல. ஆமாம், பார்த்துட்டோம். அந்த மெயின் டேபிள் அண்டை இல்லை, அது போட்டோம் டேபிள். என்னடா கிராணி பண்ணது? இன்னும் வரல. கிராணி போய் கையோட கூட்டின்னு வரலாம். கையோட கூட்டு வந்தால் நம்ம மண்டேலே நம்ம 4 வைக்கோம். அது எனக்கு ஒன்று புரியல. கிராணி அந்த பேட்டை எடுத்து நம்மளை ஸ்லோவாக அடிக்கிறது முன்னாடி அவள் கையிலேருந்து பேட்டை பிடிங்கி நம்மளுக்கு அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அது வந்துட்டு உன்னம மூளைக்கு தானே தோணும். கேம்கார அந்த மாதிரிலாம் வச்சுருந்தானா கிராணி அவ்வளோ பாப்புலராக இருக்காது. அப்படியா? வருதுடா அந்த குட்டி சட்டை எங்கடா? ரொம்ப நாளாக பார்க்கல. அவ்வளோ ஆசையா அந்த தட்டி விடுவா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் லாக்இன் பண்ணோம். ஏன்னா நிறைய பிரச்சனை இங்கே இருக்குது. கிராணியும் ஒரு பிரச்சனை தான். நிறைய இல்லை, ரொம்ப நிறையவே இருக்குது. ஓகே, போய் நம்ம கன் இப்போ செஞ்சோம்னு நினைக்கிறேன். ஆளே 2 பார்ட் வச்சுட்டேன். ஆமாம். இப்போ 3வது பார்ட் இல்லை, நடுவில் ஒரு குட்டி பாட்டு நம்ம எங்கேயோ பார்த்தோன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி பாட்டையே பார்த்தோம். செத்துற என்ன போகிற? மேலே வா, கீழே போ. கிராணி வா. கிராணி சாணி வா. கிராணி வருது. கிளம்பி வராத, ஓடி போடி. இந்த பாட்டி ஸ்கை கேம்ப்ல அடிக்கும் தெரியுமா? பின்னாடி பாரு அடிக்கும். ஓகே நம்மளுக்கு புக்கு ஏதாவது கிடச்சிதாடா? அதெல்லாம் ஸ்கை கேம்ப்ல அடிக்காதரா. ஏன்னா அது ஸ்கைக்கே போகாது. வந்துச்சு நான் அங்கே போகிற நேரத்தில். டேய்கிற பாட்டிலாம் ஸ்கை கேப்லாம் அடிக்காது. ஏன்னா அது ஸ்கைக்கே போகாது. எப்பயுமே இங்கே தான் இருக்கும். புரியுதா? பார்த்தோம்டா ஸ்கை கேம்ப் அடிக்க சொல்ல. கரெக்டுதான்டா. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிராணி எங்கே இருக்கு? அது சாவாதுன்ற நான். கிராணி வருது. அவன் ஓடிடு. டே அது வரதுக்குள்ள நம்ம செத்துருவோம்டா. அது டக்குன்னு வந்துடும். அது நம்ம தானே சுற்றி விடணும், இல்லை அதே சுற்றிக்குமா? கிராணி வரல. சைலண்டா வரலன்னா விட்றா. கிராணி வா. கிராணி ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இதை சுற்றி விட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். கிராணி இப்போ வந்துடும் நினைக்கிறேன். சத்தம் கேட்காது. ஆமர் அந்த ஆமரை சுற்றியில் வச்சு அந்த கிராணியோட மண்டையை பொழந்துடலாம் கைஸ். தட்டி விடு. பெல்லை தட்டி விட்டு அது இங்கே வர கேப்பில் நம்ம இப்படி கீழே குஞ்சு போயிடலாம். நேற்று நம்ம காவல்லாம் பூரா விட்றாங்களே மாறா.
என்ன அடனே தெரியல. இது காவா இல்லடா டேய். கிளவுன புதைச்சி வச்சிடண்டா. அப்படியா? ஆமாடா. இப்போ இதை தட்டி விடு. பாவம் வயசான ஏஜ் நின்னலாம் பண்றீங்க. ப்ரோ லாக்டின் நல்லா இது உயரமாகிட்டே மீந்துச்சு உள்ள ஓடு. டேய் உள்ள ஓடுறா இந்த டைம்ல. ஸ்பெஷல் கீடா கேமரா ட்ராப் பண்ண ஸ்பெஷல் கீ எடு. ஸ்பெஷல் கீ வச்சு ஸ்பைடரை நான் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் ஸ்பைடருக்கு இது வர வைக்கணும்னா சாப்பாடு வேணும், இல்லைன்னா அதை சாவடிக்கணும். ஸ்பைடரை சாவடிச்சா கிராண்டிக்கு வெறி ஏறிடும். வெறி வச்சுன்னா நம்மளை துரத்திடுச்சுன்னா நம்மளை சாவடிச்சிடும். சாவடிச்சுன்னா கேம் முடிஞ்சிடும். தட்டி விடு. கிராணி என் சைடு வந்து வரும். டேய் கீழே பாடுறா பார்த்து. இல்லை அதில் மாட்டிக்கோ டக்கு க்ளோஸ் பண்ணி. ஸ்டோரி மோடு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படா வாங்க கேம்? டேய் இவன் வந்து தட்டி விடுவான்டா. இந்த கேம் வரது தானே பயமா இருக்கு. பிளாங்க் தட்டி விடுறான். ஏய் இங்கே தாண்டா இருக்கு. நல்லடா நான் மேலே பொண்ணாண்டா உன்னை. கோடு கட்டிச்சு. கோடுக்கு கோடே போட்டு வச்சிருப்பாரு. அப்போ கிராணி நிறைய மூளை இருக்கா. புக்கு இங்கே இருக்குடா. நம்மளே மாதிரி தாண்டா இருக்கு கிராணி. கோடுக்கு கோடு. ஓகே இப்போ மேலே போயிட்டு இந்த இடத்துல வச்சோம்ல, விரிஞ்சு எடுக்கிற இடத்துல தானே வைக்கணும். ஆமாம் அதை முதல்ல கீழே தட்டி விடணும். சரி விட தட்டி விடாமல் நம்புவோம். நல்லா தட்டி விட்டுருச்சு. பார்த்துச்சு அது நம்ம வீல். அதுக்கு நம்ம அது இது கட் பண்ண. யாராயும் ஸ்பான் ஆகிட்டு இருக்கான். கிராணி வரண்டா ஓப்பன் பண்ணிட்டுக்கா. டேய் உள்ள மாட்டிக்கிறேன் ப்ரோ. மாட்டினீங்கன்னா கிராணி அதை ஓப்பன் பண்ணிட்டு இதையும் ஓப்பன் பண்ணுறோமா? இல்லைல்ல சொல்கிறா கிராணி. டேய் அதுக்கிட்ட சவாலா கீழே குச்சி செத்துட்டேன்டா. வெறுப்புடாடி. ஃபால் டேமேஜ். யாரா கிராணிலெல்லாம் ஃபால் டேமேஜ் போட்டா? சாரி கைஸ், ஒரு சின்ன ஆட் வந்துடுச்சு. இப்போ நம்ம 3rd டே கைஸ். கிராணி அடிச்சு நம்ம சாவலை, நம்மள கீழே விழுந்து செத்தோம். அதனால ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். ஓகே இங்கே பார்த்தீங்களா நம்ம வந்து எல்லாத்தையும் தட்டி விட்டதெல்லாம் இந்த கிராணி பாரு எல்லாம் அழகாக வச்சுருக்கு. செயின் கட்டுற மாதிரி இந்த குட்டன் இது தலை மேலே 4 போட்டுறான். அவனை தலை மேலே 4 போடான். விதி ஏற்றுறான் குட்டன். தள்ளி விட்டு ஓட்டான்டா. ஆட்டிக்கிட்டு நடந்துருவான் பாரு. தள்ளி விட்டு ஓட்டான்டா அவன். கையில் இந்த கட்டிங் பிளேயர். இவன் தள்ளி விட்டா சத்தம் வரை கேட்கும்டா. கிராணி வந்து போய் கரெக்டா. நீட மாஸ்டர் கீ ப்ரோ ஓடுங்க கிளம்பி வேற. சாய் பயன்ட்டேன்னா நான் அவன் பண்ண வேலைக்கெல்லாம் நான் தான் சாவணும் போல. இது கட் பண்ணி விட்டு தள்ளி விட்டுறாதா கையிலேருந்து. இன்னொரு இடத்துல எங்கடா நம்ம கட் பண்ணோம் ஒயரை? கட் பண்ணணும். ஒயரிங் கட் பண்ணோம். நம்ம அந்த இது பெல் அடிக்கலாம் அந்த ஏரியாவும் கட் பண்ணி விட்டுறலாம். பெல் அடிக்கிற ஏரியாவா? எங்க? அதுவும் அந்த கதவாண்டை அங்கேயோ கட் பண்ணி விட்டா. கதவாண்டை எங்கடா? கதவாண்டை ஒரு ஒயர் கதவாண்டை கட் பண்ணிட்டேன். இன்னொன்னு 3 இங்க ஒண்ணு இருக்கும்ல அது கட் பண்ணிட்டேன். வேற என்னதுடா டேய்? வேற ஒரு இடத்துல இது ஒரு ஒயர் கட் பண்ண வச்சிருந்தோம். கட் பண்ணோம்னா சொல்லியிருந்தேன் கைஸ். ஞாபகப்படுத்தி விடுங்க கைஸ். உங்கள் பவர்லாம் எங்களுக்கு வச்சு ஞாபகப்படுத்தி விடுங்க. டோராண்ட கட் பண்ணுமா? டோராண்ட கட் பண்ணியாச்சு. இங்கே கட் பண்ணியாச்சு. 3வது இடம் எங்கேயோ கட் பண்ணணும்னு யோசிச்சு. சீவராண்ட தான் நினைக்கிறேன். சீவர் என்ன நினைக்கிறேன் ஞாபகம் இல்லையே. ஏன்டா அதை தட்டி ஒரு என்னடா குளவரி பாரு கிளவி பாரு குனிஞ்சி எடுத்து வச்சுட்டு போய் அது வெக்கமே நம்ம தட்டி விட்டு போனான் பாத்தியா? என்னடா நீ ஒரு பொறுப்பில்லாத பையனாடா. பொறுப்புள்ள பையனாடா. சரி இங்கே கட் பண்ணு. இங்கே என்னடா கட் பண்ண போறேன்? இங்கே ஒரு வயர் இருக்கு பாரு கீழே. தலைய வேணா இங்கடா டேய் அங்க வயர் அது ஏன்டா தேவலாம டேய் அதை கட் பண்றா. அதெல்லாம் பண்ண முடியாதுடா. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கட் பண்ணோம்னு யோசிச்சிருந்தோம்டா. அங்கே கூட இது ஓகே மேலே நம்ம செத்தோமே அங்கே கூட ஸ்க்ரூ டிரைவருக்காக கட் பண்ணோம். ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சரியாவே சொல்லலை எந்த ஏரியாவில் கட் பண்ண எந்த ஏரியாவில். கிராணி எங்கே வருதுன்னு பார்க்கலாம். பரவாயில்ல எங்கேயாச்சும் வந்துட்டு போதுடா. உனக்கு என்னடா அந்த பேட் வச்சு அடிக்கும். கொஞ்சம் சவுண்ட் அதிகம். கீழே இருந்து வருது. கொஞ்சம் சவுண்ட் அதிகப்படுத்தினா சவுண்ட் அதிகப்படுத்தினா வாய்ஸ் கேட்காதுடா. நீ சைலண்ட்டாக தெரிஞ்சுதானே நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். ஏன்டா இப்படி இருக்கு?
என்னதுல மேனிக் கிராணி 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 ஆயா ஆயா ஆயா. எஸ் பாப்பா. பட்டன் வந்து இதை கட் பண்ணிட்டு டேய் மாஸ்டர் வீல் எங்கே போய் தேடுவோம்? வணக்கம். பார்த்து போடா டே உயிராத. கிராணி வந்துருச்சுடா அது. அங்கே நிற்குது. இந்த இங்கே நிற்கிது. அப்படி நாங்கள் நம்ம நின்னாலும் அது ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை, ஏன்னா அது வராது அங்கே. நம்ம இங்கே வரும்போது நம்ம இங்கே வந்துட்டு இதை தூக்கி போட்டு வெடுகளில் ஒழிஞ்சுக்கோ. மை சாய்ஸ். நோ தேங்க்யூ. நம்மளாம் ஒன்றை மாதிரி கிடையாதுடா, பயந்த கோழிலாம் இல்லை. ப்ரோ நம்மளாம் கிராணி மனசு உள்ளவனை இப்பெல்லாம் காயப்படுத்தாதீங்க. கிராணியோட ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃபைட் பண்ணுவோம், ஒத்தைக்கு ஒத்த போடுவோம். வெப்பன் கீலாம் வச்சா நம்ம இன்னும் வெப்பன் கீரா கிராணியை வச்சு போடலாம். அதை வச்சு டே அங்கே தாண்டா இருக்குது, கண்ணு தெரியாது கிராணி பாட்டி. கிராணி பாட்டி கண்ணு தெரியாது. ஐயோ வருதுடா. ஏய் நான் தானே அதை கூப்பிட்டனே. தெரியும், நீதான் வா 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 நான் கூப்பிடுவேன் பாரு. க்ளோஸ் பண்ணிட்டு ஓடுற. டேய் இது வேற தட்டி விட்டா. டேய் வெப்பன் கீயை தட்டி விட்டான்டா அவன். நாசமா போனவனே. வெப்பனியை தட்டி விட்டான்டா அவன். லூசுடா முடிஞ்சிட்டு குடிச்சு ஏன்டா உள்ள போடா. டேய் வெப்பன் கீயை பர்ஃபெக்டாக தட்டி விட்டான்டா அவன் வந்து பர்ஃபெக்டான நேரத்தில். கைஸ் 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 நம்ம தப்பிச்சிட்டோம், அது வேற பிரச்சனை இல்லை. வெப்பன் கீயை அவன் தட்டி விட்டான் கைஸ், அதான் கைஸ் பிரச்சனை. இதோ அந்த மேப்ல எலும்பு கூடு, அது துப்பிட்டு போகுது, இது தட்டி விட்டுனே போகுது. அது எலும்பு கூட இது பரவாயில்லன்னு தோன்றுறாடா. அதாவது துப்பிச்சு தட்டி விடுறாரு. இல்ல அது நம்ம கிராணி நம்மளை சேஸ் பண்ணும்போது துப்படா என்ன ஆகும், ஸ்லோவா போவோம். டக்குனு கிராணி அந்த சான்ஸை எடுத்து டப்புனு அடிக்கா. டப்புன்னு அடிக்கும்னு சொல்லடா, பர்ஃபெக்டா அடிக்குதுடா அது. அது அது நினைச்சிருக்கோம். கைஸ் நம்மளுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு, ஏன்னா எக்ஸ்ட்ரா சான்ஸும் இல்லை. நம்ம அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக கம்ப்ளீட். சாரி கைஸ் சாரி கைஸ், கொஞ்சம் சில இதெல்லாம் கொஞ்சம் கைஸ் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது கைஸ், அதுக்கு அது அப்பா போகாது கைஸ். நாங்கள் இப்போ வந்துட்டு அந்த இடத்த ஓப்பன் பண்ணுறோம் கைஸ். இப்போ கைஸ் நாங்கள் வெப்பன் கீ எடுத்து இந்த இடத்த ஓப்பன் பண்ணிட்டோம் கைஸ். அந்த பாட்டை கட் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப சவுண்ட் ஆயிடுச்சு. டே ஏன்டா இந்த டைம்ல போய் சொதப்புற. டே அது ஓகே 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 அதெல்லாம் வரல. வெப்பன் கீ எடுத்தது ஓப்பன் பண்ணால அதை சுட்டு கொள்ளும். செத்து போடி. யோசிச்சு பாரு, இந்த டைம் பார்த்தா அந்த இது வந்ததுன்னா, அந்த குட்டி சாத்தா வந்ததுன்னா கரெக்டாக நம்ம கையில் வச்சிருப்போம் அந்த வெப்பன், டப்புன்னு தட்டி விடும். முடிஞ்சிச்சிங்க. ஏன்டா நீ வேற. டே முன்னால இருந்து வருது. டே அதை ஷூட் பண்ணுறா. டே அதை ஷூட் பண்ணுறா. இது காலியாக வரல, அதை ஷூட் பண்ணுறா. கிராஸ்போ வந்து கன்னை விட சூப்பரான வெப்பன்ல. இல்லடா இல்லை 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 கன்று வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அடிக்கலாம், ரொம்ப வேகமாகவும் இருக்கும். டேய் யாரா அவன் தட்டி விட்டே இருக்கான். அடிச்சு தொங்க விட்டோம். கீழே ஏதோ ரிமோட் மாதிரி இருக்கு. தெரியும் தெரியும். போட்டியா? இல்லை இல்லை இது யூஸ் பண்ணா இப்போ என்ன ஆகும்? டேய் செத்து போயிட்டான். டே ட்ராப்பில் மாட்டி அவனே செத்துட்டான்டா. கிராண்ட் ட்ராப்பில் மாட்டி ஏஞ்சி வரான் பாய். கைஸ் கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள். கைஸ் கிராணி இன்னத்துக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்திருக்குமாடா? தரல. இப்போ வந்துச்சு தாண்டா கொண்டோம். இன்னும் 1 minutes அது. இன்னும் 10-20 செகண்ட் இருக்கும்டா. 10-20 செகண்ட் இருக்கும்டா. 1 minutes தான்டா கிராணி இதில் கூல் டவுனு. அது எப்போ வரும்? இந்த புல்லட் வர நான் கீழே போட்டால் ரீலோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது, அதான் எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. டே அசையாதடா, ஒரே இடத்துல நின்றுட்டுருடா. கீழே போடுவோமா திருப்பி? நானா உசுரே கிராணி கிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதான் நான் யோசிக்கிறேன். கீழே போட்டு அடிப்போமா? கீழே போட்டு அதுவே வரட்டான்டா. டே நாடா நீ. டே கைஸ் நாங்கள் திருப்பி கிராணி. ஏய் சொன்னல கிராணி 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 அதுவே மேலே போயிடுச்சுடா பயந்து. செல்லக்குடிமா. மாமா செல்லக்குடி வந்து வாங்கிக்கோ. செல்லக்குடி ஷூட் பண்ணுறோம். முடிஞ்சிச்சு கதை. புல்லட் வச்சு இதை ட்ராப் பண்ணால் புல்லட் கீழே வந்துடும். நான் அதுக்கு புல்லட் எடுத்தேன். இதோட ரிமோட் யார் ராய வச்சு யூஸ்டா யூஸ். ஓகே இன்னொரு பெயிண்டிங் இங்கே தான்டா இருக்கு. கார் பேட்டரி, இந்த கார் பேட்டரி, டியர் ஸ்ப்ரே, பெப்பர் ஸ்ப்ரே என்ன பண்ணுறது? கார் பேட்டரிங்க நிறைய பொருள் அந்த ஒரு இடத்துக்குள்ள இருக்குல்ல. சாரி கைஸ் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கு. டேய் இப்போ கிராணி ஹஸ் ரிவார்டட் யூ. என்னடா அது சொன்னேன்ல கைஸ், அந்த நம்ம பெயிண்டிங் முடிஞ்சோன்னா கிராணி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கொடுக்கும். பெப்பர் ஸ்ப்ரே போடு. பெப்பர் ஸ்ப்ரே வச்சா அப்படின்னா அது கண்ணுக்கு தெரியாது, சத்தம் மட்டும் தான் கேட்கும். அதுக்கப்புறம் காயா எப்பயுமே இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு தெரியாது. அப்படியே ஒரு நேரத்தில் நீக்கோ கண்ணை ரப் பண்ணிக்கிட்டு அது வரைக்கும் நம்ம தப்பிச்சிக்கலாம். அது பெஸ்ட்டு தானே? போடு. ஓகே 1 minute முடிஞ்சிருக்கும்ல? முடிஞ்சிருக்கும். முடிஞ்சிருக்கும்.
ஏன்டா கன்னே செய்யல நீங்க? கன்னு செய்ய உள்ள பார்ட் எங்கே இருக்குன்னு தெரியலடா. சரி இப்போ மாஸ்டருக்கு எங்க போய் தேடுவோம்? ஹேமர் வச்சு ஏன்டா அந்த இதை உடையல? ஹேமர் எங்கடா விட்டோம்? நம்ம லாஸ்டா அந்த மேல இருக்கிற இடத்துல உடைச்சு விட்டோம். கிராணி வந்துருச்சு. சரி சுட்டுட்டு பேசலாம். உடைச்சிட்டு அங்கேயே போட்டோம். சுட்டுடா எவ்வளோ ஓகே எங்க இருக்கு ஞாபகம் இருந்துருச்சு. எனக்கும் ஞாபகம் இருக்கு. என்ன எஸ்கேப் பண்ண போறாங்க? டோர் தானே? டோர் தான். தேவைன்னா என்ன எஸ்கேப் பண்ணாலும் பண்ணலாமாரா? டோர் தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணக்கூடாது. சுத்தில ஏட்ரா கிராணியோட மண்டையை பொழந்துடலாம். அப்படி ஒரு சாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். கிராணியோட மண்டையை பழகிறது. செகண்ட் பார்ட்டில் வெப்பன் கீ கிடச்சதுன்னா அதானே கெத்து. ஏன் தெரியாதாடா? செகண்ட் பார்ட்டில் வெப்பன் கீனா என்ன வெப்பன் ஞாபகம் வரலையே, மறந்துச்சு ரொம்ப நாள். ஒரு அதில் ஹெலிகாப்டர் எஸ்கேப் கூட இருக்கும். அதானே ஷார்ட் கன்? ஆமாம் ஞாபகம் வந்துருச்சு. கத்தாதடா, காது வலிக்குதுடா. இதையே வச்சா எங்கடா போச்சு? அதோ அங்க இருக்கு பாருடா. எங்க இதா? அது பேட்டரிடா, அங்க இருக்கு பாருடா. ஓகே இவன் அவனை அடி விட்டான்டா கண்ணை தட்டி விட்டான்டா. லூசு பையனா அவன். டீ யாரோ பின்னாடி கிராணி வருது நினைக்கிறேன். வந்தா வரட்டும். இதுக்குள்ள தான் இருக்கா கன் பாட்டா. செத்துடுச்சுடா வந்தோடனே. புல்லட் வா கிராணி வா. ஆனா பாத்தியா நம்ம லக்க பாத்தியா? அந்த கன்னு போச்சு, ஆனா இது வந்துருச்சு. எங்கடா கிராணி இன்னும் வர மாட்டேங்குது. ரொம்ப நேரமா நினைச்சேன் இந்த இடத்துல தான் இருக்குமோன்ட்டு. இது 2 நிமிஷம் நம்ம ஃப்ரீயா விளையாடலாம்டா. இது இருந்தா இந்த குட்டி கொஞ்சம் அடி சுட்டு ட்ரை பண்ணுவோம். குட்டி கொஞ்சம் நான் சுட வேணாண்டா. நம்மளுக்கு புல்லட் வேஸ்ட் ஆகும். பரவாயில்ல, புல்லட் எங்கேயும் ஸ்பான் ஆகும்டா. அவன் தானே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். மென்டல் டார்ச்சர் விடுறான்டா அவன். வந்து புல்லட் தள்ளி ஓடுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். குட்டி குஞ்சா வாடா இங்க. ஓடுறான். ஷார்ட் கன் தட்டி விட்டு வர்றான்டா அவன். என்ன நீ கொண்டடா ப்ரோ இஸ் இம்மோர்டல். ஷார்ட் கன் எங்க? ஷார்ட் கன்னு பேசும். அவனும் தட்டி உள்ள பண்ணி நான் தான் கீழே போட்டேன். ஆனால் எங்க தெரியலையே. இஸ் இம்மோர்டல் ப்ரோ. இதை எடுத்து போனேன். ஸ்பைடர் கீ அது எப்படி அதுக்குள்ள அந்த குட்டி கொஞ்சம் அங்கே போயிட்டான். 2 நிமிஷம் நம்மளுக்கு டைம் இருக்கு. ஸ்பைடர் கீ இந்த இடத்த ஓப்பன் பண்ணி கைஸ் எங்களுக்கு தெரியாம இந்த கிறிஸ்மஸ் மோட் வந்துட்டோன்னு போல தோணுது கைஸ். வந்துட்டு தட்டி விட்டு சாவடிக்கிறான். இதில் என்ன ஸ்பைடர் மீட் எதுக்கு? ஓட்டமே குதி கைஸ். இந்த இடம் தான் இருக்குது டேஞ்சரான இடம். சட்டன் அப்படின்னா ஸ்பீட் ரன் பண்ணோம். வேறு வழி இல்லைடா. முதல்ல இங்கே ஆஹா கைஸ் நீங்கள் இங்கே வரைக்கும் பார்க்குறீங்களா? என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். வெளியே கிராணி உள்ள இவ டிடி கிராணி அந்த கிராணியோட ஏஞ்சலினாவா பாரு, பேரை பாரு ஏஞ்சலினா. ஆனால் பார்க்க ஏதோ டெவில் நீனா மாதிரி இருக்குல்ல. ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் டேஞ்சர்ல இருக்கோம்டா. இப்போ நான் போய் இது வர ஸ்பீடா வரும்டா. கிரேக்கன் வீல் எடுக்கணும். எந்த சைடா போய் எடுக்க? வெளியே வந்துட்டு எங்க போட்டோம் நம்ம? கன்னு மேலே இருக்கு. இதானே சார் உள்ள இது கன்னை வச்சு அந்த பாட்டியை கொல்லலாமா? மேலே இருக்கு பாட்டி கீழே கொல்ல முடியாது. மயக்கம் போடுதான். அந்த மயக்கம் போடல. எத்தனை நிமிஷத்துக்கு? மயக்கலாம் போட 1 செகண்ட் அப்படியே. அந்த எப்படி கிளம்பி வருதுடா கிறிஸ்மஸ் சென்டென்ஸ் அந்த மாதிரி. கைஸ் நாங்கள் 1 நிமிஷம் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் கைஸ். கிராணியை கொண்டுட்டு நாங்கள் இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம். திருப்பியா என்னதுடா? ஏஞ்சலினாடா நினைக்கிறான். வாயத்தை வந்து நிற்கிது பாரு. போயிருக்காதுடா. டிடி செட்டு போட்டோம் நம்ம. சரி போயிட்டு எங்களை பார்க்காது என்சிரா புஷ் சொல்லி இது மீட்டு போட்டா வச்சு நல்லா ஆகும். மீட்டை போட்டா அதெல்லாம் டேம் ஆகாதுடா. என்னடா நினைக்கிற? டேம் ஆகிற டிடி வருதுடா. இங்க ஏதோ ஒரு இடம் மீட்டிங் மீட்டுன்னு நான் மீட்டே கிடச்சிச்சு.
ஓகே மீட்டு சும்மா தூக்கி போட்டு பார்க்கலாமா? ஒன்றும் பண்ணாதுடா. மீட் எங்கே போடணும் தெரியுமா? ஸ்பைடருக்கு தான் போடணும். ஸ்பெஷல் கீ எங்கே இருந்துச்சு லாஸ்ட்டா? ஸ்பெஷல் கீயா? ஸ்பைடர் கிடையாது. ஸ்பெஷல் தெரியல, நம்ம எங்கே தூக்கி போட்டோம். மேலே தூக்கி போட்டோம்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. போ 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 போ. நான் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இந்த ஃபீல் எங்கேயோ போடணும். அந்த இடம் தான்டா எனக்கு தெரியாண்டா. அந்த ஒரு மெயின் எஸ்கேப் இருக்கும்ல, இந்த ஏரியாவோட எஸ்கேப் அங்கே போகணும். டேய் ஏதோ ஒன்று பண்ணுங்கடா, எனக்கு இப்படியே அள்ளு விடுதுடா. அல்லு தான் அழுது. ஏய் கரெக்டாக கண்டுபிடிச்சான். ஆனால் இந்த வீலை போட்டு என்ன ஆகும்? எனக்கா தெரியும். இதுதான் நடக்கும். ஆலின் ஒன்று எஸ்கேப் பண்ண போறாரு பாருங்க. ஆலின் ஒன்றில் எஸ்கேப் இல்லைடா, எல்லாமே கடிக்கிறதுக்கு பண்ணணும். இதெல்லாம் எதுடா இந்த பாக்ஸில் இருக்கும், நல்லதாக இருக்கணும். ப்ளே ஹவுஸ் கீ யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு ப்ளேஸில். டே நம்ம நிறைய வீல் இதில் நல்ல கியர்லாம் தேடிட்டோம்ல எல்லாமே. யாரா இந்த பேய் ஓட்டம் வந்துட்டு எங்கேயாவது போயிடுச்சுன்னா பண்ணி முடிஞ்சா ஏன் சொல்லி நான் காது கேட்கும். கேட்கும்டா. டே காது கேட்கும், மூக்கு வாய் எல்லாமே கேட்கும்டா. வாடா வாடி. கிராணி வா. கைஸ் நாங்கள் ப்ளே ஹவுஸ் இப்போ போகிறோம். கைஸ் நாங்கள் வந்துட்டோம் கைஸ் இங்கே வரைக்கும். ஆமாடா எடுத்து சொல்றா. அதான்டா கிராணி வந்து நெத்தி பொட்டுலே வேடா. நெட்டி போட்டலாம் என்னால் வைக்க முடியாது போட. என்ன பண்ணுவேன். அதானே எனக்கே கை உதறிடு. கைஸ் நாங்கள் ப்ளே ஹவுஸ்க்கு எடுத்து தெரியாமல் கீழே போட்டோம். அவசரத்தில் இங்கே தான் இருக்குது. எங்கடா இங்கே தான் இருக்குது. நம்ம இந்த ஷார்ட் கன்னை வச்சுட்டு போய் அந்த சீவேஜில் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். டேய் கார் எஸ்கேப் பண்ணீங்களா? கார் டோர் எஸ்கேப்பே பண்ணுறோம். முதல்ல நான் என்ன எஸ்கேப் பண்ணுறேனே தெரியல. எல்லா பொருளும் மிஸ்ஸிங் ஆகுதுடா மெயின்லாம். மேப்பு பெருசாகி எஸ்கேப் பெருசானா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நம்ம டோர் எஸ்கேப் பண்ணலான்னு இருப்போம். காரு அது மாதிரி டோரு அது மாதிரி சீவேஜ் மாற்றி எண்டில் எதுக்குமே பொருள் கிடைக்காது. இந்த பாவை மட்டும் விட்டுடுறா, நல்லாவே இல்லைடா. ஏத்தா போன வாட்டி மாதிரி தண்ணியில் அதை போடாத. அது கிளிச் ஆகிடுச்சுடா. அது டேய் திருப்பி தண்ணியில் வேண்டா போட்டேன். நான் நடந்தா மட்டும் டேய் பார்த்தா திருப்பி தண்ணியில் போட்டு. காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலையே. மாஸ்டர் கீடா. இந்த காக்கா கிட்ட இருக்கா. நம்ம ஸ்பெஷல் கீ இங்கே இருக்குது. நம்ம முதல்ல ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய் போடுறோம். மீட் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அதனால இதை முதல்ல செய்வோம். ஓகே நம்ம எதுக்கு சாப்பாடுலாம் போகிறோம் டைரெக்டாக அதை கொலை பண்ணிடலாம்ல. ஆமாண்டா டே கொலை பண்ணிடலாம்டா. நல்ல ஐடியாடா அது. எதுக்கு அதுக்கு சாப்பாடுலாம் போட்டேன்? ஆல்ரெடி நம்ம மேலே கொலை வெறியில் தான் இருக்குது. ஸ்பைடரையும் கொலை பண்ணலாம். ஆனால் எதுக்கு புல்லட் எக்ஸ்ட்ரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இங்கே இருக்கான். இவெல்லாம் பார்த்தா எனக்கு அதுக்கு மேலே பயமாக இருக்குடா. தட்டி விட்டுக்கிட்டே இருக்கான். சுற்றி இதை வச்சு நான் என்ன பண்ணேன்? அவ்வளோ இடத்துல காணி வருதுடா. காணி கீழே போனி பார்த்தா தலை மேலே போடுறேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்படியே நம்ம கீழே வந்துட்டோமா மிட்டர்லே அடி. அதனால ஸ்கை கேம்போட அடிக்குவாரா போகுது. இந்த டைம் வேணாலும் வரலாம்டா. அதுதான் வெயிட்டிங்கில் இருக்கேன். என்ன பண்ணுது அது? வருது நானே வருது விளக்கு வருது. யாரும் நம்மள கேமரால பார்த்துனே இருக்கான். யாருன்னு தெரியல. நம்ம வியூவர்ஸ் தான் பார்க்குறாங்க. யார் அது? எட்டி பாரு. தலை மேலே போடுறாத. டே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சா? இல்லை என்ன சொல்கிறேன், நம்ம அந்த பேர்டு பரலோகத்துக்கு அமுச்சு விட்டுலாமா? அதெல்லாம் நானும் பண்ண போகிறேன். கிராணி எங்கேயும் நிற்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. கீழே இறங்கி போயிடுவேன்டா. என்னடா கிராணி கொலவெறி இங்கே நின்று சாவுது. நம்ம எஸ்கேப் இப்போ பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு சீரியஸ் மேட்டில் இறங்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு காட்ட வேணாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போகுது. எனக்கு பட்ஜெட் இல்லைப்பா. என்ன ஃப்ரீயாக தானே யூடியூப்பில் போட போகிறேன். ஓகே காசு கொடுத்து போட போகிற மாதிரி சொல்கிறேன். ரோஜ் பார் அதுவும் மறந்து குச்சி வருதான். புல்லட் எங்கடா விட்ட? கன் எங்கடா விட்ட?
கைஸ் இப்போ நம்ம இங்கே போயிட்டு அந்த மீட் எடுத்துன்னு வந்துட்டு மேலே ஸ்பைடருக்கு போட்டு அதுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காக்காவை கொல்றோம் guys. அதான் கைஸ் டாஸ்க். அது வரைக்கும் நாங்கள் கைஸ் ஏன் சொல்லினா கைஸ் பாருங்க காலை வச்சு நிற்குது. அப்படியே அது பின்னாடியே நம்மளும் போகிறோம் கைஸ். லைட்டாக ஸ்னீக் பண்ண போகிறோம் பாருங்க கைஸ். அதுக்கு 2 கொம்பு வேறு இருக்குது. நம்ம இந்த ரூம்குள்ளே குதிச்சலாமா? இங்கே தான் கன் இருக்குது. சட்டுன்னு குதிடா. பத்தியா பத்தியா போட்டு எதுக்கு வச்சோன்னு தெரியுது. இப்போ தூக்கி இங்கே போடுறான் வந்தோடனே சாப்பிட்டோம். எதுக்கு போறீங்க? ஆமாம் மண்டியன் உசுட்டாக தான் அடிக்குது. அடி கிராணி டே சாவுடி அப்பாடி. இப்போ கோஜோ மாதிரி சாப்பிடு பாத்தியா? டேய் அவள சித்ரா கிராண்ட் ஒன் பண்ணதானா? அப்பாடி நான் தான் அந்த குட்டி சாத்தா தான் சித்ரான்னு நினைச்சேன். கோஜோவா மாத்தா பாத்து கோஜோ குட்டி சாத்தாங்க இதை போட்டு போகணும்டா. பார்க்கலாம்டா நல்லா மீட் எங்கே போகணும்? நான் மறந்து போயிட்டேன். இந்த ஸ்பைடருக்கு போகணும்டா. டேய் தட்டி விடுவான்டா. ட்ராப் பண்ணிட்டேன். நம்மளே தட்டி விடு. மீட் எங்கடா போடணும்? ஸ்பைடருக்கு. ஓகே ஸ்பைடர்மேன். ஓகே கைஸ் நாங்கள் ஸ்பைடருக்கு என்ன போட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறோம் கைஸ். நாங்கள் லிட்டரலி இங்கே வந்து சுத்தம் கைஸ் கிராணி. நாங்கள் செத்துருவோம் கைஸ். இங்கே பார்க்கல. ரஸ்டி பேட்ல கேப் எதுக்குடா? அதுக்கு சீவராண்டடா கீழடா. சீவராண்டா என்ன பண்ண சொல்லு. ஸ்பைடராண்டா அங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்கும்ல, அந்த போட்டை கிட்ட இருந்து போட் எடுத்துன்னு போய் எஸ்கேப் பண்ணா அவங்க ஒரு ஏரியா இருக்கும், அது ஓப்பன் பண்ணும். அப்போ இது வேஸ்ட் இந்த எஸ்கேப்பு. ஆமாம் எல்லாம் அந்த ஏரியா போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்க்ரூ டிரைவர் இருக்குல்ல, அது எத்தனை அங்கே அந்த போட்டு இருக்குல்லடா ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிட்டு இருக்குமே, அங்கே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். அங்கே வேணால் பேட்லாக் கீ இருக்க சான்ஸ் இருக்கு. கத்தாதப்பா காது வலிக்குது எனக்கு. அங்கே பேட்லாக் கீ சான்ஸ் அதிகமாகவே இருக்குடா. அங்கே தான்டா இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தாச்சு. பெப்பர் ஸ்ப்ரேவும் அங்கே தான் இருக்குது. பேசாமல் அதோட கண்ணில் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிடுவோமா? நல்லா ஒன்றா வரும். நான் வரேன். சரி ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிறேன். இப்போ ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நாங்கள் பண்ணுவோம். இது உள்ள பார்த்தா கிராண்ட் கட்டடிச்சாண்டா. அப்புறம் இல்லடா நான் தெரியுமா அங்கே ஒரு ரூம் இருக்கும்ல, அவங்க கூட குண்டா க்ளோஸ் ஆயிருக்கும், அதை ஓப்பன் பண்ணா நம்ம அதை வச்சா கிரேக்கன் அதை வச்சா கிரேக்கன் வச்சா அந்த கம்னு இருங்கடா. இங்கே தாண்டா ஏஞ்சலினா ஆகும். ஏஞ்சலினா தான்டா. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுக்குற மாதிரி ஒன்று இருக்கும்டா, அங்கே தான்டா கொடுக்கணும். ஏஞ்சலினா பார்த்தா பின்னால இருந்து வந்து தெரியும். டேய் ஏன்டா உனக்கு இவ்வளோ ஆசை சுப்பாரு? இது வேணா ஏன்டா வரவே மாட்டேங்குது? தண்டக்கரு மாத்திரமா இருக்கு. ஏஞ்சலினாவே கொஞ்சம் கண்ணு காது எல்லாம் கேட்குது. வருது அந்த சைடு சுட்டு ரொம்ப வச்ச மாடு மாதிரி வருது. சொல்லு அது ஏன்டா என்ன பார்த்து அப்படியே நிற்குது? அது போயிடுச்சா? போயிருக்கோம். ஏஞ்சலினா அடே பைத்தியக்கார நாய் நிற்குதா? போயிடுச்சு. கைஸ் இங்கே ஒருத்த கண்ணே மூடினாங்க கைஸ் பயத்தில். டேய் எல்லாம் லீக் ஓடலாம். என்னடா இங்கே வந்துட்டீங்க? டீ இங்கே ஒன்றும் இல்லைடா. இப்போ என்னத்துக்கு இங்கே வர சொன்னேன்? டீ இங்கே ஒன்று பாக்ஸ் இல்லைடா. பல்லாக்கி காகியில் வச்சு நம்ம என்ன டாக் மாதிரி சுற்றணும். ஏன்டா உட்காந்து நடக்கிறேன்? ஏன்ச்சி நட பயமாக இருக்குடா. என்னடா நான் தானே விளையாண்டுருக்கேன், எனக்கு தான் தெரியும். என்ன இன்னும் ஒரு 2 நாள் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா நாள். ஒரு நாள் தான்டா இருக்கு. இல்லைடா நம்ம அந்த பெயிண்டிங் முடித்தோம், ப்ளஸ் இன்னும் ஒரு 4 அந்த 5th டே. அது பின்னாடியே சவுண்டு போட்டுனாட எப்போ தோத்த போய் செஞ்சுப்பா. சூப்பர் லக்குடா வந்து ஒட்டடா தொச்சடா டி சம இங்க தான் இருக்கு எனக்கு தெரியும்டா. அதுக்கு தான நான் அப்படியே அங்க இல்லடா டேய் நீர் எல்லாம் பாத்துக்க. ஐ நீட் ரஸ்டி பேட் லக்கி. ஐ நீட் செங்க நீர். இது என்னது? இட்ஸ் சம் லிவர். அப்ப அந்த ஒரு லிவர் மட்டும் இல்லடா டேய் இங்க ஒன்னு இருக்குடா. இதான் எடுத்துட்டா நம்ம லிவர் மட்டும் இங்க இருந்தா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம்ல. வேண்டிக்கோ. ஆமா லிவர் இல்ல ஏன் ஓபன் பண்ணலாம். பாட்லக்கி இன்னைக்கு சேஃப்டி இல்ல சான்ஸ். சேஃப்டி எங்கடா இருக்கும்? இந்த சேஃப் அந்த இங்க இருக்கும்டா, நம்ம மெயின் ஏரியா கார் இருக்கும் ஏரியால. உனக்கு திருப்பி அங்க போனோம். ஏஞ்சலினா யாரா தெரியும் அரை மணி நேரமா இதையே பார்த்துட்டு இருக்கிறேன். லிஃப்ட்ல போறியா? டேய் லிஃப்ட்ல போறேன்டா நம்ம கிராணி கேம்ல. டேய் அங்கே 2 பாக்ஸ் இருக்கும்டா, அதுல 2த்துல ஏதாச்சும் தொட்டா இதாகும்டா, டும்னு பேஸ்ட் ஆகும்டா. பாத்துற டேய் வேணாம்டா, திறக்காத எந்த பிளாக்ஸையும், ரிஸ்க் தான்டா. டூடா டேய் வேணாம்டா. டூடா தெரியும்டா எனக்கு. இப்படி
அங்கே தான் அதான் போட்டுருந்துச்சுடா. மிலானா வச்சு என்ன பண்ணுது? இதுக்குள்ள தான் பேட்லாக் இருக்க வாய்ப்பு இருக்கு. சேஃப்டி என்ன பண்ணுவோம் நம்ம? சேஃப்டி இங்கே இருக்கு. நம்ம திருப்பி வந்து எடுக்கணும் இல்லைடா. அப்போ ஏஞ்சல் நீங்கள் வந்துச்சு என்ன பண்ணுவேன்? க்ளோஸ் பண்ணிட்டே இரு. ஏன் ப்ரோ ஓப்பன் பண்ணுறீங்க? க்ளோஸ் பண்ணு. எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாத்தியா எவ்வளோ அழகா ட்ராப் பண்ணி வேணாம் நீ செகண்ட் ஃப்ளோர் போய்ட்டு அப்போ தாண்டா இது போயிடும். இந்த அதுவே போயிடுச்சு பாய். இல்லையா பயப்படுது என்னடா ஏன்டா இங்கே வந்த? அழகாய பந்தலிலே என்னடா நடக்குது? ரெண்டு ஏஞ்சல் என்ன இருந்துச்சுன்னா இல்லடா அங்கே முடிஞ்சுதான்டா. வலி இருக்குடா. அதான்டா சப்போஸ் கிளிச்னால ரெண்டு பின்னாடியே வந்து நின்னுதுடா அது. வலி டே எனக்கு வலி எப்படி வெளியே போச்சு தெரியல. இந்த ஒரு தடவை தான் எங்களை விட்டுறேன் ப்ளீஸ். அப்பாடி தப்பிச்சிட்டோம். இந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வருது. இப்போ கிளவி நீ கிளவி இருக்குல்ல அதை மாத்திட்டியா கிளவிய? கிளவி பார்த்துக்கலாம். மிலான் எங்கே வைக்கணும்? மிலன் அந்த ஏரியாவில் போயிட்டு அங்கே இருக்குல்ல ஓகே ஓகே ஓகே. அங்கே போய் வெட்டணும். ஆனால் மிலனுக்கு நான் வந்து ஒரு விஷயத்த பாராட்டுறேன். எப்பயோ கிளவி இங்கே வருதுடா. கேம் ஆரம்பத்தில் பார்த்த 2 இன்ச்சுடா, அது இன்னும் வந்து நம்ம ஞாபகம் இருக்குதுடா. ஏன்னா அது வெறும் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். இதை 4 டிஜிட் நம்பரா இருந்துச்சுன்னா எல்லாம் கீழே கொடுத்துருக்கடா. ஹலோ கீ கத்தாதரா. ஹலோ கீ. ஓகே கைஸ் இப்போ நாங்கள் பேட்லாக் கீயை போட்டு எஸ்கேப் முடிக்க ஐயோ Master காக்கா சொல்ல மாட்டேன் மாஸ்டர். ஓகே கைஸ் நாங்கள் இப்போ அந்த காக்காவை சொல்கிறோம். கைஸ் செருப்படி கன்னை கீழேருந்து எடுக்கிறோம். செருப்படி வாங்கி செத்து போயிட்டேன். கைஸ் இப்போ லாஸ்ட் டே நம்ம ரொம்ப அந்த ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல. 5th டே ஒரு ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணேன்டா. டே மறந்தே புட்டியாடா இதை. ஓகே ஓகே இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தாங்க. ஸ்க்ரூ டிரைவர் இங்கே ஓப்பனே பண்ணல கைஸ். நாங்கள் அதை இப்போ தான் நாங்கள் நோட்டீஸ் விட்றா எல்லாமே கிடச்சிருச்சு. ஃபோனு கொஞ்சம் டேமேஜ் உடஞ்சிருச்சு. ஒன்றும் ஆகல. கொஞ்சம் எல்லாம் சாரிடா கொஞ்சம் எல்லாம் பதட்டமாகவே நடந்துட்டு இருக்குது. இந்த குரூஷியல் மூமெண்ட்ஸில் என்ன பண்ணதுன்னு பிளாங்கிங்க வீந்து கிடக்குது. ஓகே ஓகே இப்போ நம்மளுக்கு என்னடா வேணும்? வாங்க சொல்லுங்கடா வாங்க. ஸ்க்ரூ டிரைவர். டே அதுக்கிட்ட அடி வாங்காதடா. ஸ்க்ரூ டிரைவர் எங்கடா இருக்கு? கீழே இருக்குல்ல. பரவாயில்ல, நான் இங்கே கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன். செயின் கட்டுற இங்கே இருக்குது. ரஸ்டி பேட்லாக்கியும் இங்கே தான் இருக்குது. அதனால செயின் கட்டர் எடுத்து இந்த இடத்துக்குள்ளே ட்ராப் பண்ணு. ரஸ்டி பேட்லாக்கி எடுத்து ட்ராப் பண்ணிட்டு செயின் கட்டர் எடுத்து நம்ம உள்ளே போயிடும். கைஸ் இப்போ நம்ம செயின் கட்டர் வச்சு இந்த இடத்த கட் பண்ணுறது வேஸ்ட் தான். எதுக்கு எத்தனை வந்து தெரிலண்ணா. நம்ம இப்போ ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு அது இடத்துல ஓப்பன் பண்ணுவோம். இது ஒன்று இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லை. ஸ்க்ரூ டிரைவர் எங்கடா போட்டேன்? ஐயோ அந்த இடத்துல இருக்காது. கன் இங்கே தான்டா இருக்குது. எடுத்துட்டு போடு கன்னை. கன் எடுத்துட்டு இதா 2 அந்த காக்கா கூட இன்னொரு பிளாங்க் என்னடா சம்மந்தம் வேணும் இங்கே வந்து விழுது. ஏன் கிளீன் இருக்கக்கூடாதுடா. இந்த இடமா இது கிரேக்கன் வீல் போட்டு வரும். ஓகேடா ஏஞ்சலினா இங்கே தான்டா இருக்குது. ப்ராப்ளமே இல்லைடா. நம்ம 1/2 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ எடுத்துகிட்டு போடுறோம். ஆனால் நம்மளோட என்லாஸ்ட் நைட்மேரோட வீடியோ இது ரொம்ப அதிகம்ல இதோட. கைஸ் நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் கைஸ். சட்னி எடுத்துகிட்டு ஓடுறாங்க அங்கே பாடுற இப்படி ஒரு குடுமையை போட்டது அங்கேயே நின்னா நகருவானாடா.
நான் இவ்வளோ தூரம் வரதே பெரிய விஷயம்ன்றேன். ஏஞ்சலினா சரி நம்ம எதுக்கு இப்போ இங்கே வந்தோம்? ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் அது ஏன்டா அதான் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்க்ரூ டிரைவரை சின்ன பண்ண போகிறோமா? பார்த்தா அது உள்ள தான். என்ன எதுக்கு நான் இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிறேன்? தான் அதில் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன் நீ. சரி அதெல்லாம் ஏதாவது நல்லதாக வேல்யூவாக இருந்துட்டு இருக்கும். என்னடா அதான் நம்ம எல்லாமே பொருள் கண்டுபிடிச்சோமேடா. என்னென்ன escape பொருள்? பண்ணதுக்கு என்ன டோர் எஸ்கேப் தாண்டா நம்ம பண்ண போகிறோம். எல்லாமே கண்டுபிடிச்சோமேடா. மாஸ்டர் கீ. மாஸ்டரி அந்த காக்காட்டே இருக்கு. பேட்லாக்கி நம்ம அங்கே போட்டு வச்சிருக்கோம். என்ன தேவை மீதி? என்ன தேவை நீயே சொல்லு. இப்போ ஒன்றும் இல்லை, கிராணியை கொண்டுட்டு நம்ம ஓகே 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 எவன் ஐடியா. சரி ஸ்க்ரூ ட்ரைவர் சும்மா எடுத்துன்னு போக விடு. இன்னும் நீ லெந்தியாக்கிற வீடியோ. ஓகே கைஸ் நாங்கள் இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கண்டுபிடிச்சிட்டு வெளியே போகிறோம். தப்பான ரூம்குள்ளே வந்துட்டேன்டா. விட்றா விட்றா. டீ வருதுடா வருதுடா வருதுடா. எடுத்து கையில் வச்சு கண்ணு கண்ணு கண்ணுட எதுக்கு நான் இங்கே தேவையில்ல மாட்டேன் கைஸ். இப்போ நாங்கள் கன்னை வச்சுட்டு அந்த காக்காவை சுட்டு தள்ளிட்டு காட்டுறோம் கைஸ். கைஸ் காக்காவை முடிக்க போகிறோம். சேர்த்துரு ஓராட்டி கிராணி வெறி. கைஸ் அவ்வளோதான் கைஸ், நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ். வாங்க 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 போகலாம் 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 போகலாம். என்னடா இந்த டைமில் போய் முட்டுறேன். கிராணி இப்போதைக்கு வெறி ஆகிட்டுருக்கோம். கிராணி 1 minute தான் வராதுன்னு போட்டுருந்துச்சு. இங்கே தானே அசிங்கமாக செத்தோம். ஆமாண்டா நம்ம இங்கே உட்காரலாம். கிராணி எல்லாத்தையும் கீழே போட்டு இது உள்ளே கீழே நீ கீழே போட கூட தேவையில்லை. கிராணி ஆல்ரெடி உன் மேலே வெறியாக தான் இருக்கு. அதுவே ஓடி வரும் உன்ட்ட. உன்னை சாவடிச்சு ரிவெஞ்ச் எடுக்க. ஏன்னா நீ அதோட காக்கா வச்சு கண்ணை பாரு ரெட்டாக இருக்கும். இப்போ அதை கொலை பண்ணிட்டே நம்ம போகிறோம் கைஸ். போயிட்டு எஸ்கேப் பண்ணுறோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். சரி வந்து தான் தொலையாண்டி கிளவி. கைஸ் நம்ம கிராணியை சுடும்போதெல்லாம் வந்தானா அவ்வளோதான்டா. கிராணி வருது கிராணி வருது கிராணி வருது. கண்ணு ரெட்டா இல்லை. அது சாவறதுக்கு முன்னாடி சுட்டாதான்டா கைஸ். இப்போ நம்ம மாஸ்டர் கீடா. ஐயோ மாஸ்டர் கீ கீழே போட்டு பேட்லாக் கீ. கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு எஸ்கேப் பண்ண போகிறோம். எங்கடா அது மாஸ்டர் கீ? 3, 2, 1 பை பை கிராணி. எங்கடா கொடுக்குற மாஸ்டர் கீ? டி ஒரு லாக். பல்லாக் போட்டு கைஸ் பை பை. 3, Bye. 2, 1 லெட்ஸ் கோ கைஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். அதுவும் கிறிஸ்மஸில் அந்த குட்டி கொஞ்சம் தொல்லையோட ஜெயிச்சிட்டோம். பாருங்க கிராணி தேடுது கிராணி தேடுது கைஸ். என்னடா இதுன்ட்டு என்னது? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை. நம்ம கஷ்டப்பட்டு கிராணி இந்த வாட்டி தோக்காச்சிட்டோம். பாருங்க இந்த குட்டி சத்தம் எப்படி பாருங்க பாருங்க. ஓகே கைஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட நாங்கள் உங்களோட ஒரு புது வீடியோவோட நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை கைஸ். நல்ல வேளை இந்த கிராணி சாப்டர் முடிஞ்சது. பை கைஸ். Get out.